ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 54:13 சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு இருக்கீங்களா? என் பிள்ளை சொல்ற பேச்சே கேட்க மாட்டானே, என் பிள்ளைனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போது, எவ்வளவு புத்தி சொன்னாலும் கேட்க மாட்டேன்றானே அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறது, உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். இனி வருகிற நாட்களில் நீங்க அதை பார்ப்பீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய சமாதானம் உண்டாக போகிறது. இந்த வருடத்துல கர்த்தர் இந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில செய்ய போகிறார். சந்தோஷமா இருக்கீங்களா? ரிசீவ் பண்ணுங்க, இந்த வார்த்தையை கிளைம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே, என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, கிருபைகளை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கேளுங்க. ஆண்டவர் நிச்சயம் இந்த வருடத்திலே உங்கள் பிள்ளைகளுக்கு போதித்து சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, எதை பத்தியும் கவலைப்பட்டு வேதனைப்படாதீங்க. இந்த 21 நாள் ஜெபத்துல உங்கள் குடும்பத்திற்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபித்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் இந்த வார்த்தைகளின்படி உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்கும், அவர்களுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று சொல்லியிருக்கீங்க. இந்த வார்த்தையின்படி இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, இதை பார்த்து கொண்டு இருக்கிற பெரியவர்களுடைய அவர்களுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, எல்லாரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டாவதாக, அவர்களுக்கு கர்த்தருடைய ஞானமும் கிருபையும் உண்டாவதாக என்று சொல்லி நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒரு பிள்ளைகளும் கெட்டு போகாதபடிக்கு கர்த்தருடைய கரம் இந்த நாளில் அவர்களை தொட்டு அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார்.